ஐயா வணக்கம். என்னோடய பேர் பரமகுரு. திருச்சியில் இருக்குங்க ஐயா. இப்போ என்னோடய கல்வித் தகுதி பிஇ சிவில். வேலை பார்க்குறது ரயில்வே துறை மூத்த பகுதி பொறியாளராக 12 வருஷம் இருக்குங்க ஐயா. ஐயா, ஏஎல்பி வருவதற்கு முன்பு 2016 3 மாதம் மட்டும் அடிப்படை பாரம்பரியம் ஜோதிட வகுப்பு கிளாஸ் போயிருக்கேங்க ஐயா. ஐங்கரன் ஜோதிட நிறுவனத்தில் நான் 3 மாதம் போனேங்க ஐயா. அதுக்கப்புறம் என்னால் போக முடியல. அதுக்கப்புறம் வாய்ப்பு வரலங்க ஐயா. அதுக்கப்புறம் இப்போ தான் ஏஎல்பிக்கு வாய்ப்பு கிடைச்சிதுங்க ஐயா. ஐயா, ஏஎல்பி பற்றி எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஏஎல்பி பற்றி எப்படியுமே என்னன்னு எதுவுமே தெரியாதுங்க ஐயா. தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய அழுத்தங்கள், மன அழுத்தம், அப்புறம் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஆகி என்ன பண்ணிட்டாங்கய்யா, ஒரு நாள் பழனி மலைக்கு போயிட்டு மொட்டை போட்டாங்கய்யா. அது பழனி மலைக்கு மொட்டை போட்டுட்டு நான் வர்றப்ப எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் நான் கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பேசியிருந்தேங்கய்யா. அப்போது வாட்ஸ்அப்பில் உங்களோட ஐயா பொதுவுடை மூர்த்தி இவரை நீங்கள் இந்த ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை என் கூட வேலை பார்க்குறவங்க ஒருத்தங்க மனைவி மூலமாக அனுப்பிவிட்டாங்க ஐயா. அப்போ தான் எனக்கு ஏஎல்பி அப்படின்ற ஒரு ஜோதிடம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியுங்க ஐயா. ஐயா, ஏஎல்பிக்கு வந்ததுக்கப்புறம் என் வாழ்வில் வந்த மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொறுமை. என்ன நடந்தாலும் சரி பொறுமையாக அதை கவனிக்கிறது. இவங்க என்ன சொல்கிறான் அந்த வார்த்தையை கவனிக்கிறது, அந்த வார்த்தையை எப்படி நம்ம பேசணும். முன்னாடி படன்னு உணர்ச்சி வசப்பட்டு பொட்டலாக புரிஞ்சு தள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் படமாக வேகமாக முரட்டுத்தனமாக ஒரு அழுத்தமாக ரொம்ப ஆள்கிட்ட ஆவேசமாக பேசுகிறது, இந்த மாதிரி இருந்தவங்க. அப்போ இந்த ஏஎல்பி வகுப்பை ஃபுல்லாக கிளாஸுக்கு அட்டன் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு நிதானமாக அவன் என்ன சொல்கிறான், என்ன கேள்வி, என்ன கேட்குறாங்க, என்ன பதில், அவ்வளோதாங்கய்யா. அப்படியே என்ன யார் என்ன கேட்குறாங்க. இப்போ என்னோடய வேலையிலேயே இந்த கேள்வி, உனக்கு என்ன பிரச்சனை, இதுவா, உனக்கு இது தீர்வு, அவ்வளோதான். ஷார்ட்டாக இப்படி முடிக்கணும். அதே மாதிரி பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப கவனம். அந்த வார்த்தைகள் ஐயா மிக்க எனக்கு ரொம்ப நன்றிங்க. அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி கிளாஸில் சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. வார்த்தையை கவனித்தல், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்கிறத ரொம்ப மனப்பூர்வமாக இந்த ஏஎல்பி கிளாஸ்லேருந்து கற்றுக்கிட்டேங்கய்யா. ஐயா பற்றி சொல்லணும்னா, ஐயாவை வாழ்க்கையில் நான் சந்திக்காமல் இருந்திருந்தா என்ன ஆகியிருப்பேன், எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் நான் சந்திச்சிருப்பேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருந்துருக்குங்கய்யா. கடவுளோட வரப்பிரசாதம், கடவுளோட அருள், கடவுளோட நேரடியாக கடவுள் கண் திறந்து பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. அப்படின்னா பழனிக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன் ஐயா. பழனிக்கு போயிட்டு வந்துட்டுருக்கப்ப எனக்கு வாழ்வில் தீர்வு கிடைக்காதா, இந்த தொழிலில் ஒரு மாற்றம் வந்துடாதா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கமே, எனக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிடாதான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறப்ப அந்த பழனி முருகன், ஐயா பகவானே, அந்த பழனி முருகன் எனக்கு அருள் புரிகிறப்போ உங்கள் நம்பர் வந்துச்சுங்கய்யா. இந்த ஐயாவை எப்படியாச்சும் பார்த்துடணுங்கிறதுக்கு ஜோதிடத்தில் ஜாயின் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துச்சுங்கய்யா. அந்த மாதிரி நீங்கள் உங்களை சந்தித்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டு பண்ணிச்சுங்கய்யா. இந்த ஏஎல்பி ஜோதிடம் என்னுடைய வாழ்க்கையை மிக பெரிய அளவில் மாற்றிச்சுங்கய்யா. தொழிலில் வேலை அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி இருந்த நீங்கள் இந்த 1ஆம் அதிபதி லக்ன அதிபதி 10ல் இருக்க அழுத்தத்தில் தான் இருக்குன்றத தீர்மானமாக அதை சொன்னதுக்கப்புறம், அதை புரிஞ்சதுக்கப்புறம், இது நம்ம இப்படி தான் இருக்கணும், அது அப்படி தான் இருக்கும், நீ தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லி அதை ஒவ்வொன்றையும் 1னா என்ன, 2னா என்ன, 3னா என்ன, அதையெல்லாம் தெளிவாக அதையெல்லாம் நீங்கள் அந்த அளவுக்கு ஆணித்தனமாக அடித்து அந்த ஏஎல்பி ஜோதிட முறையை எங்களுக்கு கற்பித்து கொடுத்த எங்கள் ஆசான் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் வாழ்க்கையை புரிய வச்சதுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சாலும் தகுங்கய்யா, என்ன செஞ்சாலும் தகுங்கய்யா. அதை சொல்லி வார்த்தையால் வர்ணிக்க முடியாதுங்கய்யா. உங்களால் எங்கள் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் உண்டாயிருக்குங்கய்யா. உங்களுக்கு 4:30 மணிக்கு எஞ்சி விளக்க போடுறங்கிறது 4:30 மணிக்கு எந்திக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயங்கய்யா. அதை நீங்கள் செயல்படுத்தி எங்களை எல்லாம் அந்த கிளாஸில் ஃபுல்லாத்தையும் எங்கள் அதுக்கு அந்த 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 உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுறணும் அப்படின்னு நினைக்கும் போதே
4:30 மணிலேருந்து அந்த முழிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்குங்கய்யா. இது உண்மைங்கய்யா, உண்மை. உங்கள் வகுப்பில் ஏஎல்பியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே அதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உருவாகி விட்டதுங்கய்யா. இது கண்கூடான உண்மைங்கய்யா. 4:30 மணிக்கு என்ன எரியாமலேயே உங்கள் வகுப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நானே எந்திரிச்சு அந்த சஷ்டி டிவி பார்க்குறது, யூடியூப்பில் உங்களுடைய அந்த வீடியோ பார்க்குறது, இது எல்லாமே வந்து அதுவாகவே வந்துச்சுங்கய்யா. அந்த வகுப்பு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே அதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உருவாகி விட்டதுங்கய்யா. இது கண்கூடான உண்மைங்கய்யா. 4:30 மணிக்கு என்ன எரியாமலேயே உங்கள் வகுப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நானே எந்திரிச்சு அந்த சஷ்டி டிவி பார்க்குறது, யூடியூப்பில் உங்களுடைய அந்த வீடியோ பார்க்குறது, இது எல்லாமே வந்து அதுவாகவே வந்துச்சுங்கய்யா. அந்த வகுப்பில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அது எனக்கே வந்துருச்சு. அது இயற்கையிலேயே அமையப்பட்டதுங்கய்யா. உங்கள்கிட்ட ஏஎல்பி சேரணுங்கிறது நினைக்க மட்டும்தாங்க நான் செஞ்சேன். அதுக்கு எப்படி பணம் வந்துச்சு, அதை நான் எப்படி கட்டினேன், அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுங்கய்யா. அது எல்லாமே வந்து அதுவாகவே அமைஞ்சதுங்கய்யா. இது உண்மைங்கய்யா. ஐயாவை பற்றி இதுக்கு வந்து எனக்கு கிடைச்சது வந்து நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரப்பிரசாதங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. ஆசிரியர்கள் பற்றி இந்த வகுப்பில் ஏஎல்பி ஆசிரியர்கள் பற்றி சொல்லணும்னா சாந்தகுமார் சார், சத்யா சாரு, அப்புறம் வந்து சாந்தி தேவி மேடம், அப்புறம் வந்து உமாதேவி மேடம், உமா வெங்கட் மேடம், அப்புறம் வந்து முத்து ஜெயக்குமார் சார், இவங்க எல்லாமே வந்து அவ்வளோ அருமையாக வந்து கிளாஸ் எடுக்கிறாங்கய்யா. இந்த மாதிரி ஒரு வகுப்பில் இந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அது வந்து ஏஎல்பிக்கு மிக்க மிக்க நன்றிங்கய்யா. ஏஎல்பி வகுப்புக்கு வரணும் அப்படின்னா ஏஎல்பி வகுப்புக்கு 4:30 மணிக்கு வரணும், 4:30 மணிக்கு வரணும், அவ்வளோதான். 4:30 மணிக்கு வகுப்புக்குள்ளே வந்துடணும். 4:30 மணிக்கு வந்துடணும், கேமரா ஆன் பண்ணிடணும், பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதாங்கய்யா. நடுவில் குறுக்க பேசக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எப்போ கேள்வி பதில் நேரம் வருதோ அந்த நேரத்தில் தான் இருக்கணும். இந்த வகுப்பு ஒழுக்கம் வந்துங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த மாதிரி வந்து ஒரு ஆசிரியர்கள் கிடைச்சதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோங்கய்யா. எங்கள் சாந்தகுமார் சார்லாம் வந்து காலையில் 4:30 மணிக்கு வந்துட்டார் அப்படின்னா, 4:30 மணிக்கு வந்துட்டாருன்னா 4:30 மணிக்கு நம்மளை ஏதாவது கேமரா அந்த 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 கேமராவிலேருந்து கண் கொஞ்சம் கூட வெளியே போகாதுங்கய்யா. அந்த அளவுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டாக, எந்த அளவுக்கு ஆழமாக அந்த கலையை தத்ரூபமாக எடுத்து எங்களுக்கெல்லாம் விளக்குறத வந்து அந்த அளவுக்கு இருக்குங்கய்யா. எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும் சரி, எத்தனை பேர் அவரை கோவப்படுத்தினாலும் சரி, தப்பாக சொன்னாலும் சரி, இது இப்படி தான், இதை இப்படி தான் இருக்கணும், அதை வந்து நீங்கள் சரிப்படுத்திங்க, அதை வந்து அத்தனை கேள்விக்கும் அவர் விடையளிப்பாருங்கய்யா. அதை தவறாக கேட்டால் என்னைக்காச்சும் எப்போவாச்சும் அவர் வந்து கோவப்பட்டார் அப்படின்னா அந்த கோவத்தில் அது கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிக 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 வார்த்தைகள் தான் முக்கியங்க. அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே வார்த்தைகள். நீ என்ன வார்த்தையில் பேசுறீங்க, நீ என்ன நினைக்கிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க, என்ன பேசுறீங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன பதில், அதை வந்து எங்களுக்கு முழுமையாக ஆழமாக அடி மனசுல இருந்து அப்படி கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எங்களை உருவாக்கிய ஐயா சாந்தகுமார் சார் அவர்களுக்கு, எங்கள் ஆசான் சாந்தகுமார் சார் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேங்க ஐயா. சத்யா சார் ஆகட்டும், சாந்தி மேடம் ஆகட்டும், எங்கள் உமா வெங்கட் மேடம் ஆகட்டும், முத்து ஜெயக்குமார் சார் ஆகட்டும், அனைவருக்கும் கோடான கோடி நன்றிங்க ஐயா. எங்களோட கோச் வந்து புஷ்பராணி மேடம். அந்த எங்கள் கோச்சை பற்றி சொல்லணும்னா, எங்கள் கோச் வந்து என்ன அப்படின்னா, என்ன கேள்விக்கு என்ன பதில், அந்த விதிகள் எத்தனை, அந்த அந்த ஒரு ஜாதகம்னா அந்த ஜாதகத்துக்கு விதிகள் சரியாக பயன்படுத்தியிருக்கோமா, அந்த விதிகள் சரியாக பயன்படுத்தியிருக்கோமா, சரின்னா சரி, தவறுனா தவறு, அதை உடனே பார்த்துருவாங்க. எங்களுக்கு கிடைச்ச அந்த மேம்க்கு வந்து ரொம்ப மிக்க நன்றி. உடனே பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அந்த பதில் வந்து அவங்க வந்து பொறுமையாக நிதானமாக எப்போவுமே வந்து எங்களை சொல்கிறது, நீங்கள் வாய்ஸ் நோட்டு கொடுங்க, பேசி அனுப்புங்க, எழுதி போடுங்க, நோட்டு அனுப்புங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க. அந்த வாய்ஸ் நோட்டை அதை முழுமையாக உட்காந்து நாங்கள் தவறாக பேசினாலும் அதை நல்லா திரும்ப திரும்ப அந்த வந்து அந்த கோச் வந்து எங்களுக்கு கிடைச்சது வந்து ரொம்ப 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 நன்றிங்கய்யா. இந்த மாதிரி ஒரு கோச்சை இந்த ஏஎல்பி ஜோதிடத்தில் நீங்கள் வழங்கினதுக்கா எங்களை ஐயா பொதுவுடைய மூர்த்தி அவர்களுக்கு
ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிங்க ஐயா. அந்த கோச்சு நல்லபடியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கய்யா. அந்த மாதிரி ஒரு கோச்சு நான் வந்து ஸ்கூலில் கூட நான் இந்த மாதிரி கோச்சு ஸ்கூலில் ப்ராஜெக்ட்லேயோ காலேஜ்லேயோ எதுலேயுமே எங்களுடைய கோச்சு இந்த மாதிரி அமைஞ்சதே இல்லைங்கய்யா. அந்த அளவுக்கு ஆழமான எங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தின எங்கள் கோச் புஷ்பராணி மேடம் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேங்கய்யா. நன்றிங்க. ஏஎல்பி மொபைல் ஆப் ஆப்பை பற்றி சொல்லுங்கன்னாங்க ஐயா. எத்தனையோ ஜோதிடர்கள் எத்தனையோ ஆப்பில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு கூட நாங்கள் பார்த்தது இல்லைங்கய்யா. அது நிறையா சாஃப்ட்வேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேரில் போட்டால் கம்ப்யூட்டர் ஜாதகம் அது இதுன்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு அந்த ஆப்பு போட்டு சொல்லிட்டு இருப்பாங்கய்யா. அது நிறையா இது மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் பார்த்தது இல்லைங்கய்யா. எங்களுக்கு அந்த ஏஎல்பி அந்த ஆப்பில் பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் போட்டாச்சுன்னா அப்படியே எங்களுக்கு வந்துடுதுங்கய்யா. அவ்வளவு துல்லியமான ஒரு பலனை அந்த ஏஎல்பி ஆப்ல இருந்து எடுக்க முடியும். ஏஎல்பி மொபைல் ஆப்பை பற்றி சொல்லுங்கன்னாங்க ஐயா. எத்தனையோ ஜோதிடர்கள் எத்தனையோ ஆப்பில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு கூட நாங்கள் பார்த்தது இல்லைங்கய்யா. அது நிறையா சாஃப்ட்வேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேரில் போட்டால் கம்ப்யூட்டர் ஜாதகம் அது இதுன்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு அந்த ஆப்பு போட்டு சொல்லிட்டு இருப்பாங்கய்யா. அது நிறையா இது மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் பார்த்தது இல்லைங்கய்யா. எங்களுக்கு அந்த ஏஎல்பி அந்த ஆப்பில் பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் போட்டாச்சுன்னா அப்படியே எங்களுக்கு வந்துடுதுங்கய்யா. அவ்வளவு துல்லியமான ஒரு பலனை அந்த ஏஎல்பி ஆப்ல இருந்து எடுக்க முடியுதுங்கய்யா. யாராச்சும் ஒருத்தங்கிட்ட வந்து இந்த பலன் உங்களுக்கு இருக்கா நடக்கா இல்லையா, 6ஆம் வீடு 8ஆம் வீடு 10ஆம் வீடு 12ஆம் வீடு இதை வச்சு பதில் சொன்னா இல்லைன்னு ஒருத்தர் கூட சொல்லுங்கய்யா. ஆமா எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அப்படின்ற ஒரு பதில், இல்லைன்ற ஒரு பதில் இல்லைங்கய்யா. ஆமா அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்லை. நடக்குது, ஆச்சரியம், ஷாக்கு. இதுதான் இந்த ஆப்ல துல்லியம் துல்லியம் துல்லியம். ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த மாதிரி ஒரு ஆப்பை எங்களுக்கு வழங்கினதுக்கு கோடான கோடி நன்றிங்கய்யா. ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிங்கய்யா. ஐயா ஏஎல்பி வகுப்புல மிகவும் பிடித்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு வழங்குவது. ஒருத்தர் ரொம்ப நேரம் பேசுறாங்க, இன்னொருத்தர் பேசாம இருக்காங்க. அந்த வகுப்புல எப்படி பேசணும், ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணா யார் முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு, அப்படியே எல்லாருக்குமான வாய்ப்பு. ஒவ்வொருத்தர் ஜாதகம் போட்டாங்களா, அடுத்தவர் ஜாதகம் போடட்டும், அடுத்தவங்க போடட்டும், அடுத்தவங்க நேரத்தை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை மிக தெளிவாக அனுபவ ரீதியாக கற்றுக் கொடுத்தது எதுன்னு கேட்டீங்கன்னா எங்கள் ஏஎல்பி ஜோதிட வகுப்பு மட்டும்தான். அதை அடிச்சு சொல்லுவாங்கய்யா. எந்த வகுப்புலையும் சரிங்கய்யா, ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ சரி, ஒரே மாணவர் பேசிக்கிட்டே இருப்பாருங்கய்யா. பின்னாடி இருக்கிற கடைசி பெஞ்சுக்காரங்க பேச மாட்டாங்கய்யா, நடுவில் இருக்கவங்க பேச மாட்டாங்கய்யா, முதல் பெஞ்சுக்காரங்க பேசிட்டே இருப்பாங்கய்யா. அதே போல இந்த வகுப்புல யாரு எப்படி பேசணும், ஒருத்தர் பேசுறாரா ஷார்ட்டா ஸ்வீட்டா பேசிக்கங்க. ஐயாட்ட முதல் நாள் வகுப்புல பேசும்போதே எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தீங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. அந்த வகுப்புல பிடிச்சது இன்னொருத்தருடைய நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது, அதுல மிக தெளிவா இருக்காங்கய்யா. அதை கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. சாந்தகுமார் சார் கோடான ஒரு நன்றிங்க சார். ஏஎல்பி மூலம் பலன் பார்த்த அனுபவத்தில் வந்து முதல் அனுபவம் வந்து என்னோட ஜாதகம் தாங்கய்யா. சுய ஜாதகம், என்னோட ஜாதகத்தை எடுத்து அந்த கட்டத்தை 6, 8, 10, 12 எழுதி ஈக்குவேஷன் எழுதி அந்த எழுதின ஈக்குவேஷனை பார்த்தாலே அந்த பலன்கள் அப்படியே பொருந்ததுங்கய்யா. அதை என்ன பண்ணணும், அந்த ஜாதகம் ஒரு துளி கூட மாறலைங்கய்யா. அதே போல் என்னோட மனைவி ஜாதகம், அதே போல் என்னுடைய அப்பா ஜாதகம், என்னுடைய தங்கை ஜாதகம், அதையெல்லாம் பார்த்து அவங்க எல்லாத்துக்கும் நான் பலன் சொல்லும்போது அவங்க வந்து இந்த கலையை எப்படி உனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு துல்லியமான ஒரு கலை எங்கே கற்றுக்கிட்ட, எங்கே எதுலேருந்து நீ தெரிஞ்சுக்கிட்ட, இப்படி பர்ஃபெக்டாக சொல்கிறப்பா. அம்மா கூட சொன்னாங்க, இது மாதிரி வெளியில் யார்ட்டையும் சொல்லிடாத, கண் திருஷ்டி போட்டுற போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளால் முடிஞ்ச நல்லது 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு சார் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நல்லது நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லணும். அந்த பலன் அவ்வளவு அருமையாக, அவ்வளவு பெர்ஃபெக்டாக, எந்த மாற்றமும் இல்லைங்கய்யா. ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இந்த ஏஎல்பி ஜோதிடம், இந்த ஏஎல்பி ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்கள், அனைத்து ஆசிரியர்கள், என்னுடைய கோச்சு, என்னுடன் இந்த வகுப்பில் இதுவரைக்கும் பயணித்த அத்தனை மாணவர்கள் அனைவருக்கும் எனக்கு கோடான கோடி நன்றிங்கய்யா. கோடான கோடி நன்றிங்கய்யா. நன்றி வணக்கங்கய்யா. நன்றி வணக்கங்கய்யா.